நல்லா வதக்கிக்கணும். மசாலாவை என்னெல்லாம் போட்டிருக்குமா? இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், மிளகாய், மஞ்சள்தூள். அவ்வளோதானா? நம்ம அரைச்சிக்கிற மாதிரி இருக்கு. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி, இது வந்து சோம்பேறி சிக்கன், ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ எங்கள் அம்மா சொல்லிடுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இதில் அடுத்து வந்து நம்ம கறியை போட்டுக்கணுமா? அடுத்து கறியை போட்டு ஒரு கிண்டி மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அப்படியே சிம்மில் போட்டு வேக வச்சிடணும். ஓகே, இந்த பக்கம் கறி ரெடி ஆகிட்டு கழுவிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் தேவையான உப்பு போட்டுக்கணும். ஓகே, தேவையான நைட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். அவ்வளோ நான் நீங்கள் குழம்பு வச்சா நான் கொண்டு போயிடுவோம். ஓகே, இப்போ இந்த கறியை நல்லா தண்ணி வச்சு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு என்னமா? அப்படியே 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். அவ்வளோதானா? தண்ணி வெளியே வரும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கறியை 2 பரட்டி விட்டுட்டு மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் ஆனப்புறம் மல்லித்தலையை தூவி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை போட்டு அப்படியே இறக்கிடணும். அவ்வளோதான். சுட சுட சோத்தில் அப்படியே போட்டு ஒரு பெரட்டி சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும்.